என்ன வேணாலும் பண்ணலாம். இது முத்துப்பாண்டி கோட்டை, யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டோம். பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு லாஸ்ட் 9 years மை எக்ஸ்பீரியன்ஸ், மை சேர்மன், மை சிஓ இந்த மாதிரி எனக்கு ஒரு 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 வாய்ப்பு கொடுக்கல. என்னன்னா என்ன வேணாலும் பண்ணி கூட அப்படி விட்டுட்டேன். நோ நோ லிமிட், நோ கண்டிஷன், என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோன்னு சொல்லி இருக்கு. இன்னைக்கு இங்க ட்ரைனிங் ஒண்ணுமே இல்ல, அடிச்சு உடைக்க போற எல்லாம் மார்க்கெட். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் காட். பயங்கர எக்ஸைட்டட் ஆயிட்டு ப்ரிப்பேர் செய்துட்டு வந்து எல்லாம் மறந்து போய், because I lost my paper and all the people, my charming leaders, டைமண்ட்ஸ்ல இருந்து ஓரோ ஆளுகளும் இந்த ஸ்டேஜில் ஏறி அத்தனை பேரும் ஒன்று நல்லா பேட் பண்ணி போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? நான் விராட் கோலி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் பேட் பண்ண எப்படி இருக்கும், அதுதான் இப்ப நிலைமை. ஐ லாஸ்ட் மை பேப்பர் அண்ட் கண்டென்ட் and content also I forget, but thank God, because last 3 years my entire life, the toughest life, the last 43 years நான் பார்க்கும்போது ഏറ്റവും മോശമായ എൻ്റെ ജീവിതത്തിലെ അവസ്ഥ. எவடேக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் ப்ராப்ளம். அப்படி இருந்த ஒரு நிலைமையிலிருந்து இன்னைக்கு the Le Méridien Auditorium and my respected chairman and my mentor sitting here and my lovely people are here. அது மட்டும் கிடையாது, people are coming from Andhra Pradesh. 1024 கிலோமீட்டர் தாண்டி மக்கள் இன்னைக்கு இங்க வந்திருக்கு. நிறைய மக்கள் பின்னாடி இருந்து குத்தி வெளியில இருந்து லைவ் பார்த்துட்டு இருக்கு. அவரெல்லாம் மைக் எடுத்து நடக்கானு ப்ரோக்ராம்னு போவது. யாரா இருக்கு தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல யார் இருக்கு நீ சுஜித் கானுக்கு 9th year செலிப்ரேட் பண்றதுக்கு யார் இருக்குன்னு சொன்ன இடத்துல, டேய் டேய் தம்பி என்னடா நினைச்சிருக்கு? லைவ்ல பார்த்துட்டு இருக்கு இல்லையா? பார்த்துட்டு இருக்கு இல்லையா? நான் கூட்டம் தேடி போன ஆளு கிடையாது, என்ன தேடி கூட்டம் வந்துட்டே இருக்கும். That is my, நான் கூட்டம் தேடி போக மாட்டேன், என்ன தேடி வந்திருக்கு. 1024 kilometers from far away people are sitting here. வேற எங்க போனாலும் people என்கிட்ட சொல்லு, சுஜித் கான் you earned more than 10 crore in this Viva. அன்னைக்கெல்லாம் நான் நினைச்சது நான் சம்பாதிச்சுட்டேன், பெரிய ஆளாயாச்சு, அப்படியெல்லாம் ஒரு தாட் எனக்கு வந்திருந்தது long back. But today I am standing here in front of this lovely people. எனக்கு பணம் கிடைச்சதோ புகழ் கிடைச்சதோ காரம் ஒண்ணுமே இல்லைன்னு, நான் சம்பாதிச்சிருக்கு. உங்களோட மனசுல எனக்கு இடம் கிடைச்சிருக்கு, means I earned it. Now I realize சம்பாதிச்சிருக்கு. Love you guys, seriously I love you so much. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இது உங்களே திருப்திப்படுத்துறதுக்கு சொல்றதல்ல, மைக்கு பிடிச்சு நடக்கிறது அத்தனை பேர். அவன் பேரெல்லாம் எனக்கு தெரியும் கரெக்டா யாருன்னு. அவன் சொல்றது போக கூடாது, வேணாடா தம்பி எதுக்கடா வேஸ்ட்னு. ஸ்டாண்டிங் கிரவுட், டைம் இஸ் 8 o'clock, people are watching here, means this is ஒரு நார்மல் டீம் கிடையாது, சாதாரண டீம் கிடையாது. இது நான் சேர்த்த கூட்டம் அல்ல, தானா சேர்ந்த கூட்டம், அன்பு கூட்டம். என்னோட கோட்டை, முத்துப்பாண்டி கோட்டை, தடுக்க முடியாது, அடிக்க முடியாது. என்ன சாதாரண டீம் நினைச்சிருக்க டீம் சுஜித் கான்? நீங்க ஹிஸ்டரி படிங்க, பின்னாடி நீங்க போய் படிங்க. 2014 நீங்க செக் பண்ணுங்க, 2015 நீங்க பண்ணுங்க. You know what is a history. Before that I want to thank my great visionary chairman. In the life le, seriously I am telling you, in the life le ഏറ്റവും best day ഏതെന്ന് കേട്ട് കഴിഞ്ഞാൽ 2 ദിവസമായിരുന്നു ഞാൻ എൻ്റെ ലൈഫിലെ ബെസ്റ്റ് ഡിസിഷൻ ആൻഡ് ബെസ്റ്റ് ഡേ. ഫസ്റ്റ് 2014 അഭിലാഷ് സാർ എനിക്ക് ഈ ഓപ്പർച്യൂണിറ്റി കൊടുത്ത് എന്നെ പല വിധത്തിലും ആളുകൾ പ്രചോദനം നൽകി. ദാറ്റ് മീൻസ് അർച്ചിത്ത് ഓൾറെഡി മെൻഷൻ ദാറ്റ് വി ഡിസ്കസ്ഡ് 2030. അവൻ ആ വഴിക്ക് പോയി, ഞാൻ ഈ വഴിക്ക് പോയി. ബട്ട് ആ വഴിക്ക് പോയതിൽ അവൻ ഓൾറെഡി ചൊല്ലിയാച്ച്, he explained I lost 5 CR, means he's earned 8 crore, now I 13 completed. That is a 5. 1 year means 5 crore. So
The point is, what I'm telling you, the best decision in my life, I choose Indus business opportunity. That is my best decision. First. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நான் எப்போ டிசிஷன் ரியலைஸ் பண்ணிருக்கு, என்னடா நல்ல டிசிஷன் நீ முடிவெடுத்திருக்குன்னு சொன்னா, நான் என் லைஃப்ல என்னோட பார்ட்னரா சூஸ் பண்ணது மை லவ்லி வைஃப் Shubha Sujit Khan is here. Because normally all the people celebrity இல்லைன்னா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் சொல்லு, அது அப்படி சொல்லணும், இல்லைன்னா வீட்டிലേക്ക് போக முடியாது. அப்படி அல்ல. Without Sujit Khan this pin, without 100 rupees, லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம ஒரு தேவையில்லாத நிலைமையில இருந்து இவன் போதும் நினைச்சு என் கூட லைஃப்ல வந்த ராசா. Now answers are explained. மேரேஜ் ஃபங்க்ஷன்ல மேம் எடுத்த டிசிஷன் என்ன, இப்ப எனக்கு புரிஞ்சாச்சு. லைஃப்ல ஒரே ஒரு பிரசன்டேஷன் கொடுத்து பிளாக் டைமண்டும் லெக்ஸஸும் எடுத்த இந்தியாவிலே ஒரே ஒரு ஆளு இவ்வளவு மட்டும்தான், வேற யாருமே இல்ல. She given only one presentation for me, but அதுல வந்து பிரில்லியண்டா ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. அது வேற விஷயம், டேலண்ட். அது என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான். பிகாஸ் நார்மலி பீப்புள் see the pin, see the car, see the achievement, recognition, பேரும் புகழும் எல்லாமே இண்டஸ்வால 3 வருஷம் நல்ல மனுஷனா ஒர்க் பண்ணா எல்லாமே கிடைக்கும். யாருக்கும் கிடைக்கும், எனக்கு மட்டும் இல்ல, everybody can achieve. நான் ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்டட் பர்சன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐ met Abhilash sir, you just asked him, not in front of me personally, you just asked him. After that I learn day by day, every day. அப்படி எடுத்ததான். So ഈ രണ്ട് ഡിസിഷൻ ആണ് എൻ്റെ ലൈഫിലെ ഏറ്റവും ബ്രില്യൻ്റ് ആണ് ഡിസിഷൻ அப்படி நினைச்சிருந்தேன் நான். But today seriously I am telling you my dear friends, I am really happy and blessed because എൻ്റെ ചെയർമാന്റെ വായിലിരുന്ന് ഇന്ന് സ്റ്റേജിൽ പറഞ്ഞ കുറച്ച് വാക്കുകൾ അത് ഇവിടേക്കല്ല പോയത്, അത് എൻ്റെ ഹൃദയത്തിന്റെ ആഴത്തട്ടിലേക്ക് ഇറങ്ങി. Because last 9 years I was waiting for that. ആ ഒരു നിമിഷത്തിന് വേണ്ടിയിട്ട്. കാരണം അതൊന്നും അങ്ങനെ ഈസി ആയിട്ട് വരുന്നതല്ല. The lot of hard work, effort நிறைய இருக்கு. So അതിനാൽ എൻ്റെ ലൈഫിലെ ഏറ്റവും ബെസ്റ്റ് ഡേ June 18th ഇന്ന് ഞാൻ കുറിച്ചു വെക്കുന്ന ഒരു ദിവസം കൂടി. താങ്ക് യു വെരി മച്ച് സർ, താങ്ക്സ് എ ലോട്ട്. അതേമാതിരി എനിക്ക് നന്ദി പറയേണ്ടത്, normally அபிவாய் எத்தனையோ வாட்டி மேடையில வந்திருக்கு. நான் வந்து I know him 2006 onwards. The biggest fan boy யாருன்னு அவர்கிட்ட கேட்டா Sujit Khan is the biggest fan boy Abhilash sir. 2006 அன்னையிலிருந்து பார்த்து பழகி அவரை மாதிரி ஆவணும், அப்படி வரணும், சம்பாதிக்கணும், இன்டெலிஜென்ட் மூவ்மெண்ட், இன்டெலிஜென்ட் டாக்ஸ். வேறொரு ஒரு மனுஷன் என்ன ரியலி மோட்டிவேட் பண்ண ஒரு ஆளு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நாங்க டிராவல் பண்ணிருக்கு, எத்தனையோ ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த மேடையிலும் அந்த காரும் எல்லாமே எனக்கு கிடைச்சதுக்கு ஒரே ஒரு ரீசன், பிகாஸ் ஹிஸ் மென்டர்ஷிப். லாஸ்ட் 9 years எடக்கரா is a small place my dear friends. You just imagine. എന്റെ നാട്ടിൽ നിന്ന് വന്ന എടക്കരക്കാരുണ്ട്. where is the Sajan and team? where you guys sitting? Sajan, yeah എന്റെ നാട്ടുകാരനാണ്. ഒരു കയ്യടി കൊടുക്കും അവർക്ക്. You just asked him. എന്റെ നാട്ടുകാരാണ്. ഒരു സാധാരണ വില്ലേജ്, ലിമിറ്റേഷൻ മാക്സിമം 50,000 rupees monthly income. That is the maximum. Otherwise go to Dubai. This is the only option. ആ വില്ലേജിൽ നിന്ന് ഈ ഓപ്പർച്യൂണിറ്റി കയ്യിലേക്ക് കൊടുത്ത് ഡേ ബൈ ഡേ എവ്രി ഡേ എന്നെ ഗ്രൂം ചെയ്ത്, എന്നെ ഷേപ്പ് ചെയ്ത്, എന്നെ പേഴ്സണലി അറിയുന്ന എൻ്റെ ഫ്രണ്ട്സിനെല്ലാം, മണിയേട്ടനോ ഇല്ലേ ഓം പ്രകാശ് അർച്ചിത്തിനെല്ലാം അറിയാം who I am. അങ്ങനത്തെ എന്നെ ഗ്രൂം ചെയ്ത് ഷേപ്പ് ചെയ്ത് ഇന്ന് ഇത്രയും വലിയ ആളുകളുടെ മുന്നിലേക്ക് നിൽക്കാൻ കാരണക്കാരൻ ഒരൊറ്റ മനുഷ്യനാണ്. മൈ മെന്റർ, ദ മൾട്ടി ടാലന്റഡ് ജീനിയസ് Abhilash Thomas sir. Abhibai, thank you for saving my life. Thank you very much. So the same time എൻ്റെ ടീം, എനിക്ക് എന്ത് പറയണമെന്ന് അറിയുന്നില്ല ഇവിടെ ആക്ച്വലി, ബിക്കോസ് ദിസ് ഈസ് എ മിസ്സിംഗ് ആക്ച്വലി. ലാസ്റ്റ് 2 years ഇന്ന് 2014, 15, 16
എങ്ങനെയാണോ അച്ചീവ്മെന്റുകൾ ആഴ്ചക്കാഴ്ചക്ക് പിറന്നത്, അതേപോലെ എൻ്റെ ഇത്ര മനുഷ്യന്മാരെ സാക്ഷി നിർത്തിക്കൊണ്ട്, എൻ്റെ ചെയർമാനെയും എൻ്റെ സിഇഒനെയും സാക്ഷി നിർത്തിക്കൊണ്ട് ഓടി തോൽപ്പിക്കുന്നത് ടീം സുജിത് ഖാൻ എന്നും ഒരു ഇൻട്രസ്റ്റ് ഉള്ള കാര്യമാണ്. അത് താല്പര്യമുള്ള കേസാണ്. അത് അറിയണമെങ്കിൽ 2014, 15, 16 എല്ലാം തെരിയണം. அப்படிதான் தெரியும். இன்னைக்கு இங்க இருந்து முடிவெடுத்திருக்கு. சோ நாட் மை அச்சீவ்மெண்ட். என்னோட ரேங்கோ பேரோ புகழோ காரோ அதொன்னும் பிரச்சனையே கிடையாது. வைஃப் நேத்துக்கு சொல்லியாச்சு, இந்த கார் எங்க பார்க் பண்ணும், பிகாஸ் கார் ஆல்ரெடி இருக்கு, பார்க் பண்றதுக்கு இடம் இல்லை. நாட் மை ஃபர்ஸ்ட் கார். ஐ டோன்ட் வாண்ட் கார்ஸ். എനിക്ക് എൻ്റെ ലൈഫിൽ ഒരൊറ്റ ഡിസിഷൻ മാത്രമേ ഇപ്പോൾ ഉള്ളൂ. ഐ വാണ്ട് ടു ഇമ്പാക്ട് പീപ്പിൾ ലൈഫ്സ്. മറ്റതെല്ലാം ബൈ പ്രോഡക്റ്റ് ആണ് മൈ ഡിയർ ഫ്രണ്ട്സ്, മറ്റതെല്ലാം വരും. ഞാൻ ഈ ബിസിനസിന്റെ ഓപ്പർച്യൂണിറ്റി പേഴ്സണലി കൊടുത്തിട്ട് 50 കോടിക്ക് മുകളിൽ വരുമാനം മേടിച്ച ആളുകൾ ഇവിടെ ഫ്രണ്ടിൽ ഇരിക്കുന്നുണ്ട്. 50 crores. അർച്ചിത് രമേശ് 8 crore പേഴ്സണലി ഓപ്പർച്യൂണിറ്റി കൊടുത്തതാണ്. രാമകൃഷ്ണ ഗവർണേനി 5 കോടി പറഞ്ഞു. റസൂൽ ഹാരിസ് 8 കോടി പറഞ്ഞു. ഹാറൂൺ റഷീദ് 2 കോടി പറഞ്ഞു. ഓം പ്രകാശ് 5 കോടി. മണികണ്ഠൻ 3 കോടി. എന്നെ കോടിക്കൊണ്ട് വിലയില്ലേ ഞങ്ങൾക്ക്? ഒരു മനുഷ്യന്റെ തീരുമാനം കൊണ്ട് ഞാൻ ഈ ബിസിനസ് ചെയ്യാൻ പോകുന്നു എന്നെടുത്ത ഡിസിഷൻ കാരണം 50 കോടി കിട്ടി ഇവർ സൂപ്പർ സ്റ്റാറായി. എനിക്ക് ഒറ്റ തീരുമാനം, 2029 അതാണ് എന്റെ വർഷം, 2029. കാരണം എന്റെ മെന്ററും എന്റെ ചെയർമാനും ഫിനിഷ് ചെയ്യാൻ പോകുന്നത് 2030 ആൺകുട്ടിയാണെങ്കിൽ 1 വർഷം മുന്നേ ഫിനിഷ് ചെയ്യണം. ഐ വാണ്ട് ടു ഇമ്പാക്ട് 500 പീപ്പിൾ ലൈഫ്സ്. ദാറ്റ്സ് മൈ ഡ്രീം. 50 കോടി ഉണ്ടാക്കാൻ പറ്റുമെങ്കിൽ 500 കോടി ഉണ്ടാക്കാൻ പറ്റുന്ന 9 ലെഗിൽ നിന്ന് 500 കോടി സമ്പാദിച്ചു എന്ന് 2029 വന്ന് ഇവിടെ നിന്ന് സംസാരിക്കണം. ഞാൻ ഈ അവസരം കൊടുത്തിട്ട്, ഞാൻ പേഴ്സണലി കൊടുത്തിട്ട് രക്ഷപ്പെട്ട ഇത്രയും വലിയ മനുഷ്യന്മാർ. ഇറ്റ്സ് പോസിബിൾ. ഒരു സാധാരണ വില്ലേജിൽ നിന്നും സ്റ്റാർട്ട് ചെയ്തിട്ട് എനിക്കിത് ചെയ്യാൻ പറ്റുമെങ്കിൽ ഇറ്റ്സ് പോസിബിൾ മൈ ഡിയർ ഫ്രണ്ട്സ്. Only one thing, you have to change your mind. Embrace the change. മാറ്റങ്ങൾ എവിടെ കൊണ്ടുവരണം? ഒരു മനുഷ്യന്റെ ജീവിതത്തിൽ എന്തെങ്കിലും മാറ്റങ്ങൾ വരണമെങ്കിൽ, ബിസിനസ്സിൽ മാറ്റം വരണമെങ്കിൽ ഉങ്ങളാല മുടിയും, ഈസിയാ. நிறைய மக்கள் நினைக்கிறது, சார் அது நடக்கல சார், இது நடக்கல சார். எல்லாமே நடக்கும் my dear friends. எப்படி நடக்கும்? உங்களோட லைஃப்ல உங்களுக்கு தேவை இருந்தால், வேணும்னு நினைச்சால் இது நடக்கும். நடக்காத ஒண்ணுமே பிசினஸ்ல லைஃப்ல இருக்காது. நடக்காத ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க. that is your life. that is part of your life. മരണം എന്ന് പറയുന്നത് പാർട്ട് ഓഫ് ലൈഫ്. உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. the same time உங்களோட பிசினஸ்ல அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அப்படி இருந்தால் that is part of your life. no tension. എനിക്ക് 70 ദിവസം വനവാസത്തിന് പോകേണ്ട ഒരു ആവശ്യം വന്നിരുന്നു. എല്ലാ മനുഷ്യന്മാർക്കും അറിയാം, ഇവിടെ ചെയർമാനും സിഇഒയും എല്ലാവരും വന്ന് പറയുന്നതാണ്, ഇങ്ങനെയായിരുന്നു നമ്മുടെ ചലഞ്ചിങ് പീരീഡ് നമ്മൾ ഓവർടേക്ക് ചെയ്തു. ഞാൻ പറയുന്നത്, ഞങ്ങൾ വനവാസത്തിന് പോയി 70 ദിവസം. പോകേണ്ട സമയത്ത് പല മനുഷ്യന്മാരും പറഞ്ഞു, ഇത് ശരിയാവില്ല, ഇന്നത് ശരിയല്ല, അങ്ങനെയാണ് ഇങ്ങനെയാണ് 100,000 കഥകൾ പറയുന്ന സമയത്തും എൻ്റെ മനസ്സിലേക്ക് അത് ഞാൻ കേറ്റാൻ നിന്നില്ല. കാരണം എനിക്കറിയാം ഈ ബിസിനസ് എങ്ങോട്ടാ പോകുന്നത്. അത് പൈസയല്ല മോട്ടിവേറ്റ് ചെയ്യുന്നത് മൈ ഡിയർ ഫ്രണ്ട്സ്. ഞാൻ சொல்றது, ദിസ് ഇസ് യുവർ റെസ്പോൺസിബിലിറ്റി. மணி ஆட்டோமேட்டிக்கலா வரும். மணி ஆட்டோமேட்டிக்கா வரும். ഈ ബിസിനസ്സിൽ நிறைய மக்கள் என்கிட்ட சொல்ற ஒரு கேள்வி இருக்கு, சார் பிசினஸ் நடக்கல. பிசினஸ் நடக்கும், சம்பாதிக்கும். எப்படி நடக்கும்? யூ serve more people, help more people, you will get the money. அது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. ഈ ബിസിനസ് already ഈ ബിസിനസ് ഇത് പ്രൂവ് பண்ணியாச்சு. ഒരു നോർമൽ പ്ലേസ്. I started from a small village. Last 9 years I am getting 2.5 lakh rupees week after week. Not 1 week, not weekly, monthly, year after year. In the beginning stage, Abhilash sir is explained one RTP session. ഈ ബിസിനസ് നീ സീരിയസ് பண்ணா உனக்கு வீக்லி, மந்த்லி, இயர்லி and generation after generation அப்படி சொல்லிருந்தது. Now it's possible. I proved it. இனி எதுக்கு டென்ஷன்? யார்கிட்ட கேக்குறது? So நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், take a decision my dear friends. ഒരു ലൈഫിൽ ആരെങ്കിലും ജീവിതത്തിൽ ഇമ്പാക്ട് ഉണ്ടാക്കൂ, എന്തെങ്കിലും തരത്തിൽ, പ്രോഡക്ട്സ് വൈസ്, ലൈഫ് വൈസ്.
ആ വന്ന് അവർ ഈ പ്രോഡക്റ്റ് കൊടുത്ത മാഡത്തിന്റെ ഒരു റിസൾട്ട് എന്റെ മൊബൈൽ ഫോണിൽ കിടക്കുന്നുണ്ട്. ലാസ്റ്റ് മന്ത് ടെസ്റ്റ് ഒരു സിംഗിൾ ക്യാൻസർ സെല്ല് കൂടി ഇല്ലാത്ത ഒരു ടെസ്റ്റ് റിപ്പോർട്ട് കയ്യിൽ കിട്ടിയ ഒരു സിംഗിൾ. சம்பாதிக்கிறதல்ல நான் சொல்ல, சம்பாதிக்கணும் வேணும், லைஃப்ல பணம் வேணும், எவ்ரிதிங் யூ வாண்ட், பட் அதை விட மக்களோட லைஃப்ல இம்பாக்ட் கொண்டு வந்து வேறொரு விஷயம். சோ நான் சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட், மை டியர் ஃப்ரெண்ட், டேக் எ ரைட் டிசிஷன் டுடே. ஒரு 1000 நாள் இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் இனி மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன, யூ ஜஸ்ட் இமேஜின் மை சிச்சுவேஷன். 2014 I started and after that one day my mentor said, Suji, you don't stay in this place, go to Tamil Nadu without language. நான் போனதொன்னும் பெரிய விஷயம் இல்லை. இங்க அர்ச்சித் ரமேஷ் போயிருக்கு, நிறைய லீடர்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பில் பண்ணிட்டு இருக்கு. பட் நான் போயிருக்கு எப்படி தெரியுமா உங்களுக்கு? என் அம்மா, என் தம்பி, என் வைஃப், 2 குழந்தைகளை எடுத்துதான் தமிழ்நாட்டுக்கு போனேன். அன்னைக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு, இண்டஸ்வா இருக்குண்டா, பியோ 21st செஞ்சுரின்னு சார் சொல்லி இருந்தா அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு டவுட் இல்லை அதுல. இப்போ அல்ல, இப்போ லெக்சஸ் இருக்கு, லேபரடியன் இருக்கு, 1200 பேருக்கு. இப்போ அல்ல, 2014 எத்தனை பேர் ரெடியா இருக்கு இதே மாதிரி உங்களோட மென்டர் கிட்ட இன்னைக்கு நீங்க கட்டி பிடிச்சு ஒரு ஹக் பண்ணதுக்கு அப்புறம், டுடே ஐ டிசைடட் I am going to this place and come what may, I am going to achieve my black diamondship ன்னு சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு கூச்சம் உண்டு? that is a point. ஒரு நாளைக்கு வந்து ஆந்திர பிரதேஷ் அங்கிருந்து மக்கள் வந்தது கிடையாது. after that he said me, Suji, go to Bangalore, come to Bangalore, நீ வந்து அந்த லெவல்ல நீ வளரணும் அப்படி சொன்ன. அன்னைக்கு எனக்கு புரியல, பட் I am not asking you any question. next day go to Bangalore again. അതിന്റെ നൈബറിംഗ് പ്ലേസ് നിന്നാണ് ഇന്ന് ഇത്രയും അച്ചീവേഴ്സ് വന്നിട്ടുള്ളത്. ബ്ലാക്ക് ഡയമണ്ട് അംബാസിഡർ വെറുതെ വന്നതല്ല. ചില തീരുമാനങ്ങൾ ബിസിനസ്സിൽ, ചില തീരുമാനങ്ങൾക്ക് ജീവനെക്കാട്ടിലും വലിയ വിലയുണ്ട്. ആ തീരുമാനങ്ങൾ എടുത്താൽ മാത്രം പോരാ, അതിനെ മുറുകെ പിടിക്കണം, ഹോൾഡ് ചെയ്യണം. 100 ആളുകൾ சொல்லும் நடக்காது, முடியாது, அப்படி இப்படி நல்லா சொல்லும். நான் சொல்றது நடக்காது முடியாதுன்னு சொல்ற மக்கள் கிட்ட நான் சொல்றது, இன்னைக்கு பாத்தீங்களா நீங்க அபூத்தாயிரம் 62 லட்சம் காரு, யாருமே இல்லாத இப்படி எல்லாம் பண்றதுக்கு கட்ஸ் இருந்தா நாங்க எல்லாம் சாதாரண ஆளுங்களா? நீங்க இந்த வீடியோ அவருக்கு எல்லாம் அமைச்சு கொடுக்கிறது நடக்காது முடியாதுன்னு சொல்ற மக்கள் கிட்ட நீங்க சொல்லணும், நாங்க எல்லாம் சுனாமியில ஸ்விம்மிங் பண்ற ஆளுங்க, சாதாரண ஆளு கிடையாது. ഇവിടെ നിന്ന് ഇത് നടക്കില്ല എന്ന് പറയുന്ന ആളുകളോട് ഞാൻ പറയുന്ന ഒരൊറ്റ വാക്കുകൾ, ഇത് തുടക്കം മാത്രമാണ്. This is the beginning. ഇന്നേക്ക് ഇതാ ആരംഭം. മലയാളത്തിൽ പറഞ്ഞ വടി വെട്ടാൻ പോയിട്ടുള്ളൂ, അടി തുടങ്ങുന്നത് ഇന്ന് 9:32 പരിപാടി നമ്മൾ കാണിക്കും. അർച്ചിത്ത് ഓൾറെഡി ഇങ്ങ ചൊല്ലിയാച്ചില്ലേ, 22 വയസ്സിൽ ഇതോ ആ കോർണറിൽ ഇരിക്കും ഞാൻ. 22 വയസ്സ് സുജിത് ഖാൻ, ഒണ്ണുമേ ഇല്ലേ, മൈക്കില്ലേ, വസതിയില്ലേ, ഒണ്ണുമേല 22 വയസ്സ് അതേ കോർണറിல் லாஸ்ட் அங்க இருக்கிற மக்கள் உட்கார மாதிரி வந்திருக்கு. டிக்கெட் காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? அன்னைக்கு ஒரு லீடரோட ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு வந்து 5000 rupees. அந்த 5000 22 வருஷம் முன்னாடியே ஊர்ல கொடுத்தால், மணக்காடு அப்படி ஒரு இடம் இருக்கு, அங்க 5000க்கு 10 சென்ட் லேண்ட் கிடைக்கும். அன்னைக்கு 22 years பேக். இன்னைக்கு அது வித்தா 10 லட்சம் கிடைக்கும். ஆனா அன்னைக்கு எனக்கு 5000 கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, என்னோட கிராண்ட்மா தான் கொடுத்தது. போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு, வேற யாரும் நம்பிக்கை இல்லை, அம்மா கிராண்ட்மா கொடுத்தாச்சு. அந்த கார்னர்ல பேக் சைடுல உட்கார்ந்து நான் இந்த ஹாலில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிருக்கு. நிறைய மக்கள் இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்லியிருக்கு, நடக்காது முடியாது அப்படி இப்படி எல்லாம் சொல்லி, இன்னைக்கு ஃபைனலி பார்க்கும்போது நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, அதே இடத்துல இருந்து எத்தனையோ பேர் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து விட்டுட்டு போனாச்சு. ஆனா நம்ம இன்னைக்கு இங்க ஒரு கணக்கு இருந்தது, அதனால எல்லா மக்களும் என்கிட்ட சொல்லியாச்சு, சுஜிபா எதுக்கு லேமரடியன் சிக்னேச்சர் ப்ரோக்ராம் நமக்கு வேற இடத்துல அபிஷேகத்துல பண்ண முடியாதா? முடியும், நம்ம பண்ணிருக்கு. கூட்டம் நமக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. 12,000 people ப்ரோக்ராம் நம்ம பண்ணிருக்கு 20 city tour. நிறைய ஃப்ரண்ட் லைன் லீடர்ஸ் அண்ட் ஆல் த பீப்புள் ஆஸ்க் மீ, இது வந்து அன்சீசன், இப்ப நீங்க இந்த மாதிரி பிக் பட்ஜெட்ல நீங்க பண்ணக்கூடாது, இது சாதாரண ப்ரோக்ராம் கிடையாது, பிக் பட்ஜெட்ல பண்ணக்கூடாது. நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னது, டேய் அன்சீசன், ஆனா டீம் சுஜித் கான் ப்ரோக்ராம் என்னைக்கு பண்றது? அன்னைக்கு தாடா சீசன், இது சீசன், அன்னைக்கு தான் சீசன்.
நாங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டிலே, கம்யூனிட்டி காமர்ஸ்ல, இண்டஸ் வாலே, வைப்ரன்ட் விவால, ஹோம்பாலே பிலிம்ஸ் டீம் சுஜித் கான் பணம் பார்க்காது, மணி த்ரோ பண்ணும். பிகாஸ் திஸ் கம்பெனி சென்டிங் வீக் ஆஃப்டர் வீக், மந்த் ஆஃப்டர் மந்த், இயர் ஆஃப்டர் இயர். அது மட்டும் கிடையாது, நான் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு ஒண்ணுமே சொல்றது இல்லை. இது வந்து ஒரு லைஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பிசினஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிசினஸ் கிடையாது. திஸ் இஸ் மை லைஃப். ஒரு வயசுல என் பையன் இது பார்த்துட்டு இருக்கு, இந்த பிசினஸ் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கு. என் பசங்களை எல்லா இடத்துலும் கொண்டு போய் காமிக்கிறது. டேய், திஸ் இஸ் த லைஃப். முடிச்சுக்கோ. ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க் படிச்சு என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது. பசங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் ആണ്, ஃபர்ஸ்ட் எடுத்து வந்த வீட்டு வாசலுக்கு வெளியில போகணும். வரக்கூடாது. வந்தா பின்ன அவன் ஜாபுக்கு போயிடும் இல்லையா. மினிமம் 2 செகண்ட் பொசிஷன். அப்பா எப்பவும் இண்டஸ் வால ஃபர்ஸ்ட் 2 தான் இருக்கிறது. இனி இப்போ பாப்போம். தம்பி வந்திருக்குல்ல. அப்போ நான் சொன்னேன், ஒன்னும் படிக்க வேண்டாம், லாங்குவேஜ் மட்டும் படிச்சுட்டு வா நீ. காரணம், என்னோட வாரிசு நிலைநிறுத்துறதுக்கு. என் வாரிசு இது பார்த்து வளரணும். எதுக்கு தெரியுமா? இனி அடுத்த ஜெனரேஷன் பில்ட் பண்றதுக்கு. அதுக்கு தான் கொண்டு நடக்கிறது. அல்லாத காரு காமிக்கிறது இல்லை. காரு வீட்டுல இருக்கு. காரு காலையில வந்து ரிவர்ஸ் போடுறதுக்கு அப்ப ஆளு வாங்கணும். ஏன்னா இண்டஸ் வா சீரியஸா பண்ணா உங்களுக்கு எவ்ரி இயர் உங்களுக்கு இருக்கும். அதுல ஒன்றும் வேற விஷயமே கிடையாது. இன்னைக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஐ மெட் ஹிம், அபு தாஹிர், ஃபர்ஸ்ட் டே. ஐ ரிமெம்பர் விஓசி பார்க்கிலே சர்க்கிள் இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்டேஷன் கொடுத்த அபு தாஹிர் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க பார்க்கறது யாரு? ஸ்டேஜிலே வந்து அதிர விட்டு அபு தாஹிர் நீங்க பார்த்திருக்கல, நான் பார்த்திருக்கேன். ஒன்லி ஹோப். இன்னைக்கு அவரோட லைஃப்ல மாற்றங்கள் வந்தாச்சு. ஹவு? ஒரே ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா பண்ண முடியும். யாருக்கு வேணாலும் பிளாக் டைமண்ட் டச் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் டைமண்ட் ஆகலாம், யாருக்கு வேணாலும் 2.5 lakh rupees சம்பாதிக்கலாம். only one thing, master your skills. அது என்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அது அந்த எஜுகேஷன் நீங்க தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் இல்லையா? பட் எவ்ரி டே எனக்கு என் மென்டர் சொல்லி கொடுத்தேன். எவ்ரி டே ஒரு வருஷம் நல்லா பண்ணியாச்சு, நீ பெரிய ஆளுன்னு சொல்லிவிட. எவ்ரி டே என்ன விஷயம் வந்தாலும், என்ன ப்ராப்ளம் வந்தாலும், சம் பீப்புளுக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டு வச்சுக்கோங்க, அவர் அது விட்டுட்டு அதுக்கு போயிடும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லு, சார் பண்ணலாம், பெரிய லெவல்ல பண்ணலாம், பெருசா பண்ணலாம். நான் மனசுல சொல்லு, நீ பெருசா பண்ணிக்கோ, நான் இப்ப பெருசா பண்ணிட்டே இருக்கு. The point is, உங்களுடைய tenacity is very very important. Consistency, persistency, ஸ்திரமாயிட்டு ஓரோ ദിവസങ്ങളിലും. My success is only one simple reason. I don't have any capacity, I believe. ഞാനൊരു സെയിൽസിലെ ബ്രില്യൻ്റ് ആയ ഒരു വ്യക്തിയല്ല. അർച്ചിത് രമേശോ അല്ലെങ്കിൽ ഓം പ്രകാശ് ഒന്നും സ്റ്റേജിൽ വന്ന് പിടിക്കുന്ന പോലെ പിടിക്കാൻ പറ്റില്ല. ബട്ട് ഐ എം ഡൂയിങ് മൈ ബിസിനസ് വിത്ത് ഫുൾ ഓഫ് പാഷൻ, 100% ഡൂയിങ് എവറി ഡേ. ഒരു 2014 മികച്ചതായിട്ട് 2015 ചെയ്യുന്നു. 2015 ശേഷം മികച്ചതായിട്ട് ഈ 9 വർഷം കഴിയുന്നു. ഇന്ന് ഞാൻ കയറി വന്നപ്പോഴും എൻ്റെ ഒരു ഡ്രീം കൂടിയാണ്. ഇന്ന് ഞാൻ എൻ്റെ ചെയർമാന്റെ വായിൽ നിന്ന് ഞാൻ കേട്ടു, ഇനി എൻ്റെ ഒരു ഡ്രീമാണ്, ഞാൻ എന്തൊക്കെ ചെയ്തു കഴിഞ്ഞാലും സിമ്പിളാ. അഭിഭായി എന്നോട് പറയും, ഓക്കെ യു ഡു ഇറ്റ്. ഇന്നും ഞാൻ ഇത്രയൊക്കെ ചെയ്തപ്പോൾ ഞാൻ ഇങ്ങനെ നെഞ്ചു വിരിച്ച് നിൽക്കണം, ഞാൻ ചെയ്തല്ലോ. അപ്പൊ എന്നോട് പറഞ്ഞത് പേഴ്സണലി ഇന്ന് സംഭവിച്ചതാണ്. ആ വണ്ടി 2 ലക്ഷം കിലോമീറ്റർ ഓടുന്നതിന്റെ മുന്നേ, ദിസ് ഇസ് യു ഏൺ വീക്ക്ലി ഇൻകം, അതായത് ഇപ്പൊ കിട്ടുന്നതിന്റെ 2 ഇരട്ടി, അതാണ് ഇന്ന് കൊടുത്തത്. ഒരു ദിവസം അദ്ദേഹം പറയണം, സുജി പ്രൗഡ് ഓഫ് യു മാൻ, അഭിമാനിക്കുന്നു എന്ന് ഒരു ജനസാഗരത്തിനെ നോക്കി പറയുന്ന കാലം വരെ ഐ എം ഡൂയിങ് എവറി ഡേ. എല്ലാ ദിവസവും ഇന്നലത്തേക്കാട്ടിലും മികച്ചതായിരിക്കും ഇന്ന്. ഇത്രയും മനുഷ്യന്മാരെ സാക്ഷി നിർത്തി ഞാൻ പറയുന്നു, നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഒരു എക്സിക്യൂട്ടീവ് ഡയമണ്ടോ 2.5 lakh rupees അല്ലെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ഒരു ബ്ലാക്ക് ഡയമണ്ടോ അടിക്കണമെങ്കിൽ നിങ്ങളുടെ ലൈഫിൽ ഒരു ഇമ്പാക്ട് ഉണ്ടാക്കാൻ ഈ ടീമും ഈ കമ്പനിയും ഈ ലീഡേഴ്സും നിങ്ങളുടെ കൂടെ ഉണ്ടാവും. എവറി ഡേ ചെയ്യുന്ന ആളുകളുടെ കൂടെ മാത്രം. ബിക്കോസ് ദിസ് ഏജ് ഈസ് വെരി ക്രൂഷ്യൽ ഫോർ മീ. അടുത്ത 7 വർഷം കൊണ്ട് കമ്പനി 2030 പ്രോജക്റ്റ് ഫിനിഷ് ചെയ്യുന്നു. അടുത്ത 6 വർഷം കൊണ്ട് ഞങ്ങൾക്ക് പേഴ്സണൽ ലൈഫിലെ ടാർഗറ്റ് ബിഫോർ 50യുടെ മുന്നിലെങ്കിലും ഭരിക്കണം. ഞാൻ പറയുന്നില്ല കേരളത്തിലെ ഫിലിം ഇൻഡസ്ട്രി ഭരിക്കുമെന്ന് പറയുന്നില്ല, അല്ലെങ്കിൽ ഇവിടുത്തെ റിയൽ എസ്റ്റേറ്റ് ബിസിനസ് ഞാൻ ഭരിക്കുന്നു പറയുന്നില്ല. ഐ ഹാവ് ഓൺലി വൺ പ്ലാൻ, എ പ്ലാൻ, ഇൻഡസ് വിവ. വേറെ ഒരു പ്ലാനും ഇല്ല. ഞാനും എൻ്റെ ടീമിനും വേറെ ഒരു പ്ലാനും ഇല്ല. പക്ഷെ അത് എനിക്ക് അടിയുറച്ച് പറയാൻ പറ്റും, എനിക്ക് 100% சொல்ல முடியும்,
இந்த இண்டஸ்ட்ரி பறிக்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னால் அது திஸ் ஆர்கனைசேஷன். டீம் சுஜித் கான் இஸ் கோயிங் டு ராக் அண்ட் கான்கர் த இந்தியன் കമ്മ്യൂണിറ്റി കൊമേഴ്സ്. ദാറ്റ് ഈസ് മൈ പ്രോമിസ്. അതെന്റെ വാക്കാണ്. എന്റെ ടീമിനോടും എന്റെ റെസ്പെക്റ്റഡ് ചെയർമാനോടും എന്റെ സിഒനോടും ഞാൻ ഇത്രയും മനുഷ്യന്മാരെ സാക്ഷി നിർത്തി ഈ ലൈവിന്റെ മുന്നിൽ ഞാൻ പറയണം. അതെന്റെ വാക്കാണ്. അതിൽ ഒരിഞ്ച് എന്റെ ഭാഗത്തുനിന്ന് കുറയില്ല. ഇന്നലത്തേനെക്കാട്ടിലും മികച്ചതായിരിക്കും നാളെ. വരും വർഷങ്ങളിലും വരും നാളുകളിലും അത് ജനങ്ങൾക്ക് കാണാൻ പോകുന്നതേ ഉള്ളൂ. ജനങ്ങൾ കാണാൻ പോകുന്നതേ ഉള്ളൂ. நிறைய மக்கள் இதுக்கு பின்னாடி எல்லாம் வந்து இது நடக்காது, அந்த ட்ரீம் நீங்க வந்து அச்சீவ் பண்ண மாட்டே அப்படியெல்லாம் சொல்லி ஓடிட்டே இருக்கு. தம்பி மயில் வாகனம், நீங்க எல்லாம் மானத்தில் பார்க்கும்போ நம்ம மட்டாஞ்சேரியில் பார்க்கும். அதுதான் பிரச்சனை, அதுதான் ப்ராப்ளம். നിങ്ങൾ മാനത്ത് കാണുമ്പോ നമ്മ മട്ടാഞ്ചേരി കാണും. അതുതാ ഇതിലെ ഇഷ്യൂ. കാരണം ഒരു മനുഷ്യന് ഈ ലോകത്ത് ആവശ്യമുള്ള ഒരു പ്രോഡക്റ്റോ ഒരു സർവീസോ അല്ലെങ്കിൽ ഒരു മനുഷ്യന് നീടുള്ള അവരുടെ ജീവിതത്തിൽ മാറ്റങ്ങൾ ഉണ്ടാക്കാൻ പറ്റുന്ന ഒരു സാധനമാണ് നമ്മുടെ കയ്യിലുണ്ടെങ്കിൽ സീരിയസ്ലി ഐ ആം ടെല്ലിങ് യു, ഒരാളെ കൊണ്ടും ഇത് തടുക്കാൻ പറ്റില്ല. എന്താ ഓരോ ദിവസം കഴിയുമ്പോഴും ഇൻഡസ്ട്രി ഗ്രോ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. എന്തൊക്കെ പ്രശ്നം വന്നാലും പിന്നെയും മുന്നോട്ട്. ഇന്ന് കാലയിലും ഐ ഗോട്ട് വൺ മെസ്സേജ്. നിങ്ങളുടെ ട്രെൻഡ് മാത്രം അവസാനിക്കുന്നില്ല, ബാക്കി എല്ലാവരുടെ ട്രെൻഡും അവസാനിച്ചു. കേരളത്തിൽ 3 വർഷം മുന്നേ എന്തൊക്കെ ട്രെൻഡ് ഉണ്ടായിരുന്നു, അല്ലെങ്കിൽ തമിഴ്നാട്ടിൽ എന്തൊക്കെ ട്രെൻഡ് ഉണ്ടായിരുന്നു, അതെല്ലാം ഓരോ വർഷം കഴിയുമ്പോൾ ട്രെൻഡ് പോയിട്ട് ഇരിക്കുക. ആനാ ടീം ഇൻഡസ്ട്രി ട്രെൻഡ് പോകുന്നേ ഇല്ല. വീണ്ടും വരുന്നു ലെക്സസ്, വീണ്ടും വരുന്നു മെർസഡീസ് ബെൻസ്. ഞാൻ പറയുന്നു ഇതൊക്കെ സ്റ്റാർട്ടിങ്. കാർ എടുക്കാൻ വേണ്ടി അല്ല ഇവിടെ വരുന്നത്, അതെല്ലാം ലൈഫിന്റെ ഭാഗമായിട്ട് വരും. കാരണം ഇത് കിട്ടുന്നതിന്റെ ഒരു കാരണം നേരത്തെ നിങ്ങൾ കണ്ട ഒരു ടെസ്റ്റ് മണി കണ്ടില്ലേ? ഇങ്ങനത്തെ 1000 ടെസ്റ്റ് മണികൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അതുകൊണ്ട് തന്നെ ആര് വിചാരിച്ചാലും ഇതിനെ എതിർക്കാൻ പറ്റില്ല. ഏത് ശക്തി ഇതിനെ നിലനിർത്തിയാലും പിന്നെയും ഇത് മുന്നോട്ട് പോകും. കാരണം മനുഷ്യന്മാർക്ക് ഇത് ആവശ്യമുണ്ട്. അതിനെക്കാട്ടിലുപരി ഒന്ന് ആലോചിച്ച് നോക്കി, ഇന്ന് ഇത്രയും മനുഷ്യന്മാർ സക്സസ്ഫുൾ, ഇവർക്കെല്ലാം ഇന്നൊക്കെ കോടി കഥ சொல்றதுக்கு വേറെ என்ன ഓപ്ഷൻ இருக்கு my dear friends? என்ன ഓപ്ഷൻ இருக்கு? ഞാൻ ഇടയ്ക്കര SBI ബാങ്കിൽ നിന്ന് ഒരു 5000 റുപ്പീസ് ലോണിന് 3 തവണ 3 പേര് ജാമ്യം നിന്ന് ചോദിച്ചിട്ടുണ്ട്. സാജ തന്നിട്ടില്ല. ഇന്ന് വിത്തൗട്ട് മൈ പ്രസൻസ് ലെക്സസ് ചോദിച്ചപ്പോൾ ഞാൻ പോയിട്ടില്ല. ഞാൻ ആ ബാങ്ക് മാനേജറെ കണ്ടിട്ട് പോലുമില്ല. സീരിയസ്ലി. മണികണ്ഠൻ പറഞ്ഞു ഇന്ന ആളാണെന്ന്. IT അയച്ചു കൊടുത്തു, ടാക്സും GST അയച്ചു കൊടുത്തപ്പോഴേക്കും സാധനം ഞാൻ ലേ ലഡാക്കിലിരിക്കുമ്പോഴാണ് വണ്ടി ബുക്കാവുന്നത്. ഒന്ന് ജസ്റ്റ് ഇമാജിൻ ചെയ്ത് നോക്ക്. കാരണം ഇതാണ് മണി ഫ്ലോ എന്ന് പറയുന്നത്. അത്രയും ഒരു സാധാരണക്കാരന്റെ ലൈഫിൽ ഇമ്പാക്ട് ഉണ്ടാക്കാൻ വേറെ എന്ത് ഓപ്പർച്യൂണിറ്റി ഉണ്ട് മൈ ഡിയർ ഫ്രണ്ട്സ്? ടേക്ക് എ റൈറ്റ് ഡിസിഷൻ ടുഡേ. ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ഇങ്ങോട്ട് വരുന്ന സമയത്ത് ഒരു വിരുന്നായിരിക്കും നിങ്ങൾക്ക് കിട്ടുന്നത്. 100% ഇത് ഒരു ലോകേഷ് കനകരാജ് ഈവന്റ് മാതിരിയാണ് നടന്നത്. നിങ്ങൾ ആരെങ്കിലും ലാഗ് ചെയ്തോ? യെസ് ഓർ നോ? ഞാൻ പറഞ്ഞിരുന്നു ഇത് വരുന്നതിന് മുന്നേ. ആളുകൾ എല്ലാവരും സംശയത്തോടെ നോക്കുകയാണ്. എത്രയോ കണ്ടില്ലേ? ഇല്ല, കാണാൻ ഇനി പോകുന്നതേ ഉള്ളൂ. ഇന്ന് മുതലാണ് നമ്മൾ തുടങ്ങുന്നത്. സോ എനിക്ക് ഒരേ ഒരു കാര്യം പറഞ്ഞ് ഞാൻ ഇതിനെ വൈൻഡ് അപ്പ് ചെയ്യുന്നു. താങ്ക് യു വെരി മച്ച് ഫോർ എവറിത്തിങ്. ഇന്ന് മുതൽ നെഞ്ചോട് ചേർത്ത് അടുത്ത 3 വർഷം. കാരണം നെക്സ്റ്റ് ഇയർ സിഗ്നേച്ചർ അറ്റ് 10 സംഭവിക്കുമ്പോൾ ഈ ഹോള് വിട്ട് നിങ്ങൾ പോകുമ്പോൾ ഞാൻ ഡിലീഷ്യസ് നിങ്ങൾക്ക് ഫുഡുണ്ട്. അതിനെക്കാട്ടിലും മുന്നേ നിങ്ങളൊരു തീരുമാനം, ഒരു ശപഥം എടുക്കണം. ഞാൻ ജീവിതത്തിൽ എടുത്ത പോലെ ഒരു ശപഥം എടുക്കണം, ഒരു വാക്കെടുക്കണം. നിങ്ങൾ അടുത്ത വർഷമെങ്കിലും ഇവിടെ സിഗ്നേച്ചർ അറ്റ് 10 അത് നടക്കും. ഗ്യാരണ്ടി, அது கேரண்டி. நிறைய மக்கள் சொல்றது என்ன, நாங்க இல்லைன்னா நடக்காதுன்னு சொல்லி இருக்கிற மக்கள்கிட்ட நான் சொல்றது பாருங்களேன், സ്റ്റാൻഡിംഗ് ക്രൗഡിൽ അതാ പിന്നാടി ഇരിക്കുന്നത്. ഞാൻ എത്രയോ സ്റ്റേജിൽ പറഞ്ഞതാണ്, കടുക്കരട്ടവും പോയ കമ്പലിട്ടവും വരും എന്ന് പറഞ്ഞിട്ട് വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു ആഴ്ചക്ക്. ഇനിയും വരും. But I'm telling you one thing, next year signature at 10 already decided. ഇതിനെക്കാട്ടിലും മികച്ചതായിട്ട് ഇന്ന് 2 കാറാണെങ്കിൽ 22 കാർ ഒരുമിച്ച് ഇറക്കാൻ പറ്റുമെന്നുള്ളതാണ്. കാരണം ചരിത്രങ്ങൾ നെറ്റ്വർക്ക് മാർക്കറ്റിംഗ് ഫീൽഡിൽ ഉണ്ടാക്കിയതും ടീം ഇൻഡസ്ട്രിയാണ്. ആ ചരിത്രങ്ങൾ ബ്രേക്ക് ചെയ്യുന്നതും ടീം ഇൻഡസ്ട്രിയാണ്. സാധാരണ വിഷയമല്ല. യെസ് ഓർ നോ? ഇന്ത്യൻ നെറ്റ്വർക്ക് മാർക്കറ്റിംഗിൽ ആദ്യത്തെ ലംബോർഗിനി ഇറക്കിയതും നമ്മളാണ്. സാധാരണ ടീമല്ല.
வேற எல்லா மக்களும் வந்து அபு என்கிட்ட லாஸ்ட் வீக் சொன்ன ஒரு பாயிண்ட் ആണ്, அபு தாயர் என்கிட்ட சொன்ன ஒரு பாயிண்ட் ആണ്. சார் மக்கள் எல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டில் காரு சொல்றது, யாரடா கார் எடுத்து நான் கேட்டேன், யாரடான்னு சொல்றது எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பிന്റെ பதிலா கேட்கறது, தப்பா எடுக்க கூடாது. அவர் சொன்ன இன்னும் ஆள் எடுத்திருக்கு சார், உன்னோட காருக்கு டாக்ஸ் எவ்வளவுன்னு கேட்டேன் நான். 17.5 லட்சம் ரூபாய் அவரோட காருக்கு டாக்ஸ். அவர் வாங்கிய காருக்கு எவ்வளவு பிரைஸ்னு கேட்டாச்சு, 5 lakhs rupees. அபு டாக்ஸே வந்து 17 லட்சம். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மக்கள் வந்து ஷோ ஆஃப் பண்றது. ஆனா இண்டஸ்ட்ரி அப்படி அல்ல. சாதாரண மக்களோட லைஃப் எவ்ரி டே வந்து மேலக்கு ஏறி வந்துட்டே இருக்கு. சோ டேக் எ ரைட் டிசிஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டுடே. நல்ல ஒரு தீர்மானம் எடுക്കൂ. നിങ്ങളുടെ കുടുംബത്തിലെ ഒരു പ്രൗഡ് സൺ അടുത്ത വർഷം നന്നായിട്ട് സമ്പാദിക്കുന്ന അച്ഛനും അമ്മയ്ക്കും അഭിമാനം തോന്നണം. ഈ സ്റ്റേജിൽ കയറി വന്ന് നിന്ന് ഇത്രയും മക്കളുടെ ജീവിതത്തിൽ ഇമ്പാക്ട് ഉണ്ടാകുമ്പോൾ നിങ്ങളുടെ അച്ഛനും അമ്മയും അവിടെ ഇരുന്ന് പറയണം. നോർമലി എല്ലാ ഈവന്റിനും ഞാൻ എൻ്റെ മമ്മിയെ കൊണ്ടുവരുന്നത്, ഇന്ന് വന്നില്ല, പക്ഷെ എൻ്റെ മമ്മി ഇന്ന് വളരെ ഹാപ്പി ആയിട്ട് പ്രൗഡായിട്ട് പറയുന്നുണ്ട്, പ്രൗഡ് സൺ, ബിക്കോസ് നോട്ട് മൈ കാർ അച്ചീവ്മെന്റ്, ഈ ക്രൗഡിനെ കണ്ടിട്ട് എൻ്റെ മകൻ ഇവിടെ എത്തിയല്ലോ എന്ന് പറയുന്ന ഒരു നിമിഷമെങ്കിലും അമ്മയ്ക്ക് അഭിമാനമുള്ള ഒരു മകനായി മാറുക, അച്ഛൻ അഭിമാനമുള്ള ഒരു മകനാവുക. നമ്മൾ വർക്ക് ചെയ്യുന്ന കമ്പനിയിൽ അവർ പറയണം, അവനെ പോലെ 10 ലക്ഷം മനുഷ്യന്മാർക്ക് വന്ന കമ്പനിയിലാണെങ്കിലും ചെയർമാനും സിഇഒയും പേഴ്സണലി മാറി നിന്ന് സംസാരിക്കണം, ഇവനെ പോലെ ഒരു മുത്ത്. അത് പറയിപ്പിക്കാൻ മേ ബി 9 years എടുക്കും, 10 വർഷം എടുക്കും, 15. ഇറ്റ്സ് ഓക്കെ, വർത്ത് ഇറ്റ്. നോ, വേറെ എവിടെ പോയി കഴിഞ്ഞാലും ജോലി ചെയ്യണം, ജോലിക്ക് പോയാലും ജോലി ചെയ്യണം, നെക്സ്റ്റ് 30 to 40 years. ബട്ട് നിങ്ങൾ ഇരിക്കുന്ന മേഖല അതിൽ ഏറ്റവും മികച്ചവനാവും എന്നൊരു തീരുമാനം ഇന്നെടുക്കൂ. ആർ യു റെഡി? സിഗ്നേച്ചർ അറ്റ് 10, ജസ്റ്റ് 1 year. വരാൻ പോകുന്ന അത്ഭുതങ്ങളൊന്നും ഞാൻ പറയുന്നില്ല. വരുന്ന 6 മാസം എന്ന് പറയുന്നത് അത്ഭുതങ്ങൾ പിറക്കാൻ പോകുന്ന മാസങ്ങളാണ് വരുന്ന 6 മാസം. ഐ നോ എവ്രിതിങ്. കാരണം ഞാൻ ഈ കമ്പനിയുടെ BSc ബോർഡിൽ ഇരിക്കുന്ന ഒരാളാണ്. ജനുവരി 17 വരെ എന്നോട് എൻ്റെ ചെയർമാനും എൻ്റെ സിഇഒയും പറഞ്ഞിട്ടുണ്ട്, എന്തൊക്കെ നടക്കും, എങ്ങനത്തെ ദിവസം, എവിടെയായിരിക്കും, എന്തൊക്കെ സംഭവിക്കും. പല ആളുകളും എൻകിட்ட கேட்கிற ஒரு கேள்வி, என்ன சுஜிபா நீங்க தூங்குறது இல்லையா? நான் போய் சொல்றது இல்லையா, என் ஃபேமிலி இங்க இருக்கு, நீங்க கேளுங்க. எவ்ரி டே 4 o'clock I reach home because of this event. ஒரு நாளைக்கு ஒரு கிளிக்கில் இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. lot of effort. My people are working like a hell. ஆபீஸ்ல எல்லாம் படுத்து தூங்கி 6:45 வரைக்கும் டைமண்ட்ஸை நீங்க பார்க்கும்போது ஸ்டைலிஷா இருக்கு, அவருக்கு அதொன்றும் பண்ண தேவையில்லை. பட் மை பீப்புள், என் டீம், அவர் அப்படிதான். எனக்கு தேவை வரும்போது எல்லாரும் கூட்டமா வந்திருக்கு, பாத்தீங்களா? எனக்கு தேவை இருக்கும் போது எங்க இருந்து வந்திருக்கு? 1024 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கீங்க. தேவை இருக்கும் போது, அதுதானே டீம், கரெக்ட் தானே? that is a team, that is a dream team. அதுல எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. So my dear friends, அவ்வளோ எஃபர்ட் பண்ணி தான் எல்லாரும் இது பண்ணி வச்சிருக்கு. So take a right decision today. ലൈഫിൽ ഒരു ഇമ്പാക്ട് കൊണ്ടുവരും, മാറ്റങ്ങൾ എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ഉണ്ടാക്കും. വയസ്സായാச்சு, அப்படி ஆயாச்சு, இப்படி ஆச்சு, என்ன முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. யாருக்கு வயசாயாச்சு? மம்முட்டிக்கு 72 வயசு, அடுத்த 5 வருஷத்துக்கு அவருக்கு டேட் இல்லை. 77 வயசு வரைக்கும் டேட் இல்லை. 77 வயசு அவருக்கு, 77 வரைக்கும் இது இல்லை. ഇവിടെ 42 ആണ്, വയസ്സായാച്ചില്ലേ, പഴയ அந்த எனர்ஜி வரல. எனர்ஜி இங்க இல்ல, எனர்ஜி இங்கதான். നാവിൽ ബിസിനസ് ഉള്ള ആളുകൾക്ക് എനർജി വരില്ല, തലച്ചോറിൽ ബിസിനസ് ഉണ്ടാവണം, അപ്പോഴാണ് ബിസിനസ് എനർജി വരുന്നത്. ഇവിടെ ബിസിനസ് பார்க்கும்போது நல்லா இருக்கு, சூப்பர் ப்ராடக்ட் அப்படி சொன்னா பிசினஸ் வராது. இங்கே இருக்கணும். தங்கம் இங்கே இருக்கணும். எங்கே? இங்கே இருக்கணும். அப்பதான் பிசினஸ் வரும், പാഷനേറ്റ് ആവും. നിങ്ങൾ ഇന്നൊരു തീരുമാനം എടുക്കും, ഞാൻ ഈ ബിസിനസ്സിൽ I am going to sponsor another 12 people. Once I am going to achieve my Black Diamond ambassadors, this 12 families come to the stage and they are telling, இவரை எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால தான் எங்களோட ஃபேமிலி இந்த லெவலுக்கு வந்தது. I am getting 2.5 lakh rupees, the reason only this man or this woman. അങ്ങനത്തെ ഒരു ദിവസം നിങ്ങൾ ജസ്റ്റ് ഇമാജിൻ ചെയ്യൂ. വരുന്ന 3 വർഷം കൊണ്ട് ഒരു 12 കുടുംബമെങ്കിലും, ഒരു ഡസൻ ഫാമിലി എങ്കിലും ഇമ്പാക്ട് ഉണ്ടാക്കൂ. ഞാൻ പറഞ്ഞില്ലേ, ഐ നോ ഹിം അറ്റ് ദ ഏജ് ഓഫ് 18-20 ഏജ്. ഒരു മനുഷ്യന്റെ ലൈഫിലെങ്കിലും ഇമ്പാക്ട് ഉണ്ടാക്കി. അർച്ചിത് ഇനി ബില്യണർ ആണാലും
மேபி என்ன பிடிக்காம இருந்தாலும் ஆனா அவனோட அம்மாவுக்கு என்ன நல்லா பிடிக்கும். അമ്മയുടെ പയ്യൻ മാതിരി തന്നെ നാണു. ബിക്കോസ് 20 years അവന്റെ അമ്മയ്ക്ക് അറിയാം അവന്റെ ലൈഫിൽ ഇമ്പാക്ട് കൊണ്ടുവന്നു. எனக்கிது வேணான்னு சொல்லி போனாலும் என் ஃபேமிலியில இந்த ரெண்டு மனுஷன்மார் எப்படி இருக்குன்னு என் அம்மாவுக்கு தெரியும், என் ஃபேமிலிக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும். அப்பாவோட லைஃப்ல இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்ததுக்கு ரெண்டே ரீசன் இவருதான். So that's why I'm telling you, take a decision my dear friends. Impact at least 12 people life. கை தட்டணும்னா நல்லா தட்டணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. Right. അറ്റ്ലീസ്റ്റ് അതുക്കപ്പുറം ഇതേ മാതിരി ഒരു തീരുമാനം, ഒരു ഡിസിഷൻ എടുക്കൂ. ഇവിടെ സിഗ്നേച്ചർ പ്രോഗ്രാമിന് ഈ കമ്പനിയുടെ ഏറ്റവും മികച്ച ഒരു ലീഡർഷിപ്പിലേക്ക് കയറി വന്നാൽ അവിടെ ഈ രണ്ടുപേരും വരും. നിങ്ങളുടെ സ്വന്തമായിട്ടുള്ള ഒരു സിഗ്നേച്ചർ പ്രോഗ്രാം എങ്ങനെ നടത്താൻ പറ്റുമെന്നുള്ളത് കാണിച്ചു തന്നു. ദിസ് സെയിം ഡിറ്റോ കോപ്പി കാറ്റ്. ഇതേമാതിരിയായിട്ട് അടുത്ത 1 വർഷം കൊണ്ടോ 2 വർഷം കൊണ്ടോ 3 വർഷം കൊണ്ടോ ഒരു തീരുമാനം ഈ ഹോളിന്റെ ഉള്ളിൽ നിന്ന് ഇങ്ങേരുന്ന ഒരാൾ ഒരു മുടിവെടുത്ത് നിങ്ങൾ 1000 കിലോമീറ്റർ പോണാലും ഗോയിങ് ബാക്ക് ടു യുവർ ഹോം ഗ്രൗണ്ട് ഓർ ഹോം പ്ലേസ്. நீங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் எங்க நீங்க திருப்பி போனாலும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டுல, கம்யூனிட்டி காமர்ஸ்ல மேக்ஸிமம் மில்லியனர்ஸ் ஆர் பில்லியனர்ஸ் யார் இருந்தாலும் பிறக்கிறதும் வரதும் இந்த ஹோலுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். that is my promise. யாரு என்ன பண்றது அது எல்லாம் எனக்கு தெரியாது, எப்படி பண்ண போறதும் எனக்கு தெரியாது. but I promise this team, this 1200 people are going to rock in Indian direct selling industry coming 6 years. That's my promise. 2029 നിങ്ങൾ ഡേറ്റ് വെച്ചോളൂ. എങ്ങനെ മാർക്കറ്റിനെ തൂക്കി അടിക്കാൻ പോകുമെന്നുള്ളത് പരിചയമുള്ള ആളുകളാണ്. என்னெல்லாம் பிரச்சனை வந்தாலும் பின்னாடி போகாததுக்கு காரணம் நான் எத்தனையோ வாட்டி எத்தனையோ மேடையில சொல்லிருக்கு. CA അൻസാറും കുട്ടികളും വന്നത് അങ്ങനെ വെറുതെ പോകാൻ വന്നതല്ല. അങ്ങനെ വെറുതെ രണ്ട് ഷോൾഡർ ഇങ്ങനെ തള്ളുമ്പോഴേക്കും അങ്ങനെ മോങ്ങി പോകുന്ന ടീമും അല്ല. ഫുൾ സ്ലീവ് എല്ലാം ഇട്ടിട്ട് 9 years தான் இது. அதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு இருக்கு. தெரிஞ்ச மக்கள் தான் கை தட்டியது. யாரு போனாலும் அதுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லான எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட்ஸ் எவ்ரி இயர் இந்த ஸ்டாண்டிங்ல வந்துட்டே இருக்கும். இங்க ஸ்டாண்டிங்ல வந்துட்டு இருக்கும். அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரெடியா நீங்க? டேக் எ ரைட் டிசிஷன் டுடே. വരുന്ന 1 വർഷം കൊണ്ട് അടുത്ത 2024 സിഗ്നേച്ചർ അറ്റ് 10 മിനിമം ഞാൻ ഈ ബിസിനസ്സിൽ ഒരു എക്സിക്യൂട്ടീവ് ഡയമണ്ട് ആവും, ഇല്ലെങ്കിൽ ഞാൻ ഒരു കിങ് സർക്കിൾ മെമ്പർ ആവും, ഇല്ലെങ്കിൽ ഞാൻ ഈ വർഷത്തിൽ ഇത്രയധികം സമ്പാദിക്കും, இல்லைன்னா நான் என்னோட அடுத்த லெவலிലേക്ക് நாம் ரேங்க் ஜம்ப் பண்ணும். அப்படி ஏதோ ஒரு முடிவு அதல்லேனா ஒரு 12 குடும்பத்திലേക്ക് இம்பாக்ட் கொண்டு வர போறது. அதுதான் என்னோட லைஃபின் பர்பஸ். இது போன வழியில 4 பேர் சொல்லுவா அப்படியா இப்படியா கதை சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கும். கதை கேட்ட போய யாருக்கு என்ன கிடைச்சிருக்கு நீங்க உண்மையா நீங்க செக் பண்ணுங்க. எதுக்கடா இதை பத்தி சொல்லி நடக்கிறது? நான் இங்க ரைட் சைடு எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு 1.5 லட்சத்தின் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கு. என்னது? லக்கி ட்ரோ. நேத்துக்கு நைட் இங்க வரும்போது மிஸ்டர் ஓம் பிரகாஷ் என்கிட்ட சொல்லியாச்சு, சுஜிபாய் இங்கேயும் ஒரு ட்ரோ வைக்கலாமா? நான் சொன்னேன் லக்கி ட்ரோ ஒண்ணுதானே, அங்கே வச்சா போதும், எதுக்கு இங்க வைக்கிறது? அவர் என்கிட்ட சொன்னது இங்க இருந்து கோடி சம்பாதிச்சு அதுக்கு மேல வாங்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயாச்சு இல்ல லாஸ்ட் இயர்ல. அவருக்கெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஏதோ இங்க ஒரு ட்ரோ வைக்க எல்லா மக்களும் 100 ரூபாய் போடட்டும். பாருங்களேன் நீங்க நிலைமை பாருங்க. அப்ப அவருக்கு எல்லாரும் 1200 பேர் 100 போட்டாலும் ஏதோ கிடைக்கும். அந்த நிலைமைக்கு வந்தாச்சு சிச்சுவேஷன் just 1 year. அப்ப think about another 3 years, another 5 years. இருக்கிற மக்களோட லைஃப்லேக்கு கார் வந்துட்டே இருக்கு, வசதி வந்துட்டே இருக்கு, போன மக்களுக்கு சாப்பாடு கூட இல்லாத நிலைமையிലേക്ക് வந்துட்டே இருக்கு. பிகாஸ் அது அவரோட பிரச்சனை, யாரும் குறை சொல்றது இல்லை. இத்தனை மக்கள் முன்னாடி பேசும்போது நீங்க திமிரா நினைக்க கூடாது. பிகாஸ் உண்மையா உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் இங்கே இருந்தா போதும். உண்மையா கெப்பாசிட்டி இருந்தால் இந்தியாவில் இதே மாதிரி பே அவுட் கொடுக்கிற 5 லட்சத்துல இருந்து 1 கோடி கொடுக்கிற ஒரே ஒரு கம்பெனி இண்டஸ்வா மட்டும்தான் இருக்கு. இது சாப்பிட்டு உயிர் கிடைக்கிற மக்கள் இதுக்குள்ள இருக்கு, ஹோலுக்குள்ள உயிர் கிடைச்ச மக்கள் இருக்கு. அப்படி டீல் பண்ற ஒரே ஒரு கம்பெனி இண்டஸ்வால இருக்கு. இங்க மட்டும்தான் இருக்கு இந்தியாவில, நம்ம கம்பெனி மட்டும்தான் இருக்கு. இத்தனை சாதாரண மக்கள் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியிലേക്ക് 3 வருஷத்துக்குள்ள வந்த இம்பாக்ட் கொண்டு வந்த ஒரே ஒரு கம்பெனி
இதெல்லாம் இருந்துட்டு ஒருத்தனால முடியலன்னு சொன்னா அவன் பிரச்சனை. அவனுக்கு தெரியாது தம்பி, சப்ஜெக்ட் தெரியாது, அதுதான் பிரச்சனை. நீ நல்ல பவுலர் ஆனா சென்னை சூப்பர் கிங்ல 20வது போல்ல லாஸ்ட் ஓவர்ல நீங்க கையில பிடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுது, நான் வேணும்னா நல்லா பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கும், ஆனா இப்ப நான் நினைக்காம இருக்கிறது. அப்படி சொல்லுமா? டேய், லாஸ்ட் ஓவர் நல்லா விளையாடுறது எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தனால இங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியலன்னு சொல்லி யாரோ ஒருத்தன் போனா அவனுக்கு தெரியாது சப்ஜெக்ட். மாஸ்டர் யுவர் ஸ்கில்ஸ், ஃபைண்ட் யுவர் மென்டர், கோ டு ஹிம். அவுட் சைட்ல மக்கள் கிட்ட கதை கேட்ட தெரியாது. இந்த பிசினஸ்ல உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு மூணு மக்களுக்கு தான் முடியும். எந்த பிரச்சனை இருந்தாலும் யூ ஆஸ்க் யுவர் அப்ளைன். மைண்ட் பிளாக் இருக்கா? இருக்கும், எனக்கும் இருந்தது. Go to your upline within 24 hours. You will get the solution. அதுக்கப்புறம் அப்ளைனுக்கு கன்வின்ஸ் பண்ண தெரியாதா? Go to your mentor. Next day morning 10 o'clock. அங்கே சரியாவலையா? Go to Bangalore. Meet your upline, your CEO. அவர் தரும் கிளாரிட்டி. இந்த 3 பேருக்கும் தராம இந்த உலகத்தில் யாருக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி தர முடியாது. இந்த ஃபீல்டில் வேற யாருக்கும் தர முடியாது. இது அப்ளைனை பார்க்கறது அன்னைக்கு நைட்டு, மெண்டரை பார்க்கறது நெக்ஸ்ட் டே, சியோனை பார்க்கறது 24 ஹவர்ஸுக்குள்ள. 3 வருஷம் மைண்ட் போக் மண்டையிலே வச்சு போனால் என்ன நடக்கும்? ஃபீல்ட் அவுட் ஆகும். அதுதான் பிரச்சனை. So what I am telling you, any problem you have before your dinner, clear your problem and go to your sponsor and hug him, a very powerful hug, and give the shake hand. Sir, live it. I'm going to do it in my business because upline is just a reference. Success is your duty. Success is your duty. Upline is just a reference. உங்களுக்கு தேவை இருக்கும் போது இறங்கி வரதுக்கு தான் அப்ளைன் இருக்கும். லைஃப் டைம் அப்ளைன் கூட இருக்காது. எஸ் ஆர் நோ? இருக்காது. அதுல நீங்க ஒரு ஹக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சேர்ந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்க போய் டின்னர் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒரு புது பர்சன், ஒரு நியூ யூ இன்னைக்கு இந்த ஹாலில் இருந்து பிறக்கணும். ஒரு புது மனுஷன். என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. பிசினஸ் தேவையான ஸ்கில்ஸ் அக்யூர் பண்ணுங்க. சரியான மக்கள் கிட்ட ஃபைன் பண்ணி அவர்கிட்ட போய் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அவரை கூட உட்காருங்க. உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆயிடும். சீரியஸ்லி ஐ அம் டெல்லிங் யூ, my life is changed only because of this great personalities. I always said one point, sit with the winners, their conversation is different. நிறைய மக்கள் என்கிட்ட சொல்லி இருக்கு, சுஜி 70 days is very tough. No, the new Sujit can born that 70 days. என் கையில நம்ம மனுஷன் எத்தனையோ பிரச்சனை நடந்து அதுக்கப்புறம் ஏதாவது நடந்திருக்கு அது கேளுங்க. முன்னாடி எனக்கு தெரியாது. நானே வந்து வைஃப் கிட்ட சொல்லியாச்சு, டேய் ഗംഗയിൽ മുങ്ങി കുളിച്ചാ വന്നിരിക്കുന്നത്, ഇനി നടക്കില്ല, അങ്ങോട്ട് നോക്കണ്ട, കുളിച്ച് കയറി വന്നതാ. കാരണം ദോസ് ഡേയ്സ് എന്നെ ഗ്രൂം ചെയ്ത് എവ്രി ഡേ ഒരു ഓൺട്രപ്രണർഷിപ്പ് പുറത്തേക്ക് കൊണ്ടുവരുന്ന ദിവസമായിരുന്നു. എനിക്ക് യാത്ര ചെയ്യാൻ, എനിക്ക് ക്ഷേമാനുമായിട്ടുള്ള ഒരു ആത്മബന്ധം എനിക്ക് വന്നതിന്റെ റീസൺ ദോസ് ഡേയ്സ്. Actually that 70 days make me as a powerful entrepreneur. Seriously, I believe those days എന്റെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും മികച്ച 70 നാൾ ഏതാണെന്ന് വെച്ചാൽ അതാണ്. ആ 70 ദിവസം അതാണ് എന്നെ മികച്ച ഒരു ഓൺട്രപ്രണർഷിപ്പിലേക്ക് എന്റെ മൈൻഡ് ഓപ്പൺ ചെയ്തത്. So what I am suggesting you, sit with the winners, the powerful people. അവരുടെ സ്വപ്നങ്ങൾ, വലിയ വലിയ സ്വപ്നങ്ങളുള്ള മനുഷ്യന്മാരുമായിട്ട് കൂട്ടുകൂടും. വലിയ സ്വപ്നത്തിന്റെ ഭാഗമാവും. വലിയ സ്വപ്നങ്ങളുള്ള മനുഷ്യന്മാരുമായിട്ട് കൂട്ടുകൂടി അവരുടെ റോയൽറ്റി കരസ്ഥമാക്കും. അവരുടെ സ്വപ്നത്തിന്റെ ഭാഗമാവും. അവരെയും കൂടെ സ്വപ്നം കൂടെ നേടിയിട്ട് അതിന്റെ റോയൽറ്റി സ്വന്തമാക്കി ഈ രാജ്യം അറിയപ്പെടുന്ന, ഈ നാടറിയുന്ന നിങ്ങളുടെ കുടുംബത്തിനും ഒരു സമൂഹത്തിനും ഏറ്റവും പറ്റുന്ന ഒരു മികച്ച ഒരു നേതാവായി മാറാൻ ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാ മനുഷ്യന്മാർക്കും ഈ അവസരം നിങ്ങളെ ഹെൽപ്പ് ചെയ്യും. സോ ടേക്ക് എ റൈറ്റ് ഡിസിഷൻ ടുഡേ.